அன்பே சிவம். திருமூலர் அருளிய தெய்வத்தமிழ் திருமந்திரம் 3000 மூலமும் உரையும். பாடல் 1286. மதித்திடும் அம்மையும் மாமாதுமாகோ, மதித்திடும் அம்மையும் மங்கணல் ஒக்கும், மதித்தங்கெழுந்தவை காரணமாகில் கொதித்தங்கெழுந்தவை கூடகிலாவே. அனைத்துலகும் ஈன்ற தாயாக மதித்திடும் அன்னையே இச்சக்கரத்தின் தலைவியான மனோன்மணியே ஆவாள். அச்சக்கரத்தையே மதித்து அப்பராசக்தியை வணங்கி மந்திரத்தை பயில்பவருக்கு இருளை ஒழித்து ஒளி தரும் சோதி சுடராக விளங்குவாள். அவளை பணிந்திடும் அடியார்க்கு வரும் பகையை விரட்ட அச்சக்கரத்தில் ஒத்து நின்று துணை செய்வாள். அம்மை அருளாலே அதில் எழும் ஐம்பூதங்களும் எண்ணிய காரியத்தை செய்து முடிக்கும். அன்னையின் அருள் கூடாமல் அவை அங்கே இருந்தும் செயல்படும் ஆற்றல் இல்லாமல் போய்விடும். பாடல் 1287. கூடிய தம்பனம் மாரணம் வசியம் மாடியல்பாக அமைந்து தெரிந்திடோ, பாடியுள்ளாக பகைவரும் வந்துரார் தேடியுள்ளாக தெரிந்து கொள்வார்க்கே. தனக்குள் தேடி தெளிவு கொண்டு இச்சக்கரத்தில் பயிற்சி செய்யும் அடியார்க்கு தானாகவே தம்பனம் மாரணம் வசியம் போன்றவைகள் இயல்பாக வந்தடையும். பகைவர்களும் நெருங்க மாட்டாது விலகி போய்விடுவர். இந்த பயன்கள் எல்லாம் அன்னையை உள்ளத்துள்ளே காணப்பெற்று அவளருளை அடைந்தவர்க்கே சாத்தியமாக கூடியவை ஆகும். ஆதலால் அன்னை விளங்கும் இச்சக்கரத்தை தனக்குள் தேடி தெரிந்து கொள்ளுங்கள். பாடல் 1288. தெளிந்திடும் சக்கர மூலத்தினுள்ளே அழிந்த பகாரத்தை அந்நடுவாக்கி குளிந்த வரவினை கூடியுள் வைத்து வலிந்தவை அங்கெழு நாடிய காலே. தனக்குள் தேடி தெளிந்திடும் மூலப்பொருளாகிய சக்கரத்தின் உள்ளே அன்புடனே வகாரமான வாசியை அதன் நடுவே செலுத்தி சிகாரமான சோதி ஒளியில் கலந்து தியானம் செய். உறங்கிய பாம்பான குண்டலினியை வாசியினால் எழுப்பி மேலேற்றி அம்மூலப்பொருளில் கூடி அதன் நடுவுள் நின்ற சோதியில் சேர்ந்து அன்னையை வழிபட்டு வருவார்க்கு அவர் எண்ணிய எல்லாம் கைகூடி நடக்கும். பாடல் 1289. காலரை முக்கால் முழுதெனும் மந்திரம் ஆழித்தெழுந்தமைந்தூறி எழுத்ததாய் பாழித்தெழுந்து பகையற நின்ற பின் மாலுற்ற மந்திரம் மாறிக்கொள்வார்க்கே. கால், அரை, முக்கால், முழுது எனும் மாத்திரை அளவில் மந்திரங்களை உச்சரித்திட அம்மந்திரத்தின் மூலமான அதிர்வுகளால் எழும் ஓசை அச்சக்கர ஒளியில் படிந்து அதன் சக்தியை பன்மடங்காக பெருக்கும். அதன் பயனாக அப்பகையாக நின்ற காம கோபம் போன்ற 8 விராகங்களும் விலகி தவயோகம் தானாகவே அமையும். இத்தவயோகம் சித்தி பெற்றோர் விரும்பிய வண்ணம் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபம் செய்து மாறிக்கொண்டு அதன் பலனை அடைவார்களே. பாடல் 1290. கொண்ட விம்மந்திரம் கூத்தன் எடுத்ததாய் பண்டையுள் நாவில் பகையற விண்ட பின்
மண்ணுள் நிறைந்த மணி விளக்காயிடும் இன்றும் இதயத்தெழுந்து நமவெனே. அறிந்து கொண்ட மந்திரமாகிய சிவ பஞ்சாட்சரம் அம்பலத்தே ஆடும் ஈசன் எழுத்தாகும். அதனை பழங்காலமாக பழகி உண்ணாக்கில் வைத்து சிவகதியான வாசியாக நடத்தி ஜோதியில் நிறுத்தி தவம் செய்வார்க்கு ஆணவம் கண்மம் மாயை எனும் பிறவிதோறும் தொடர்ந்து வரும் பகைகள் அழிந்து போகும். அவர் ஆன்மா பரிசுத்தமாகி மன்று என்னும் பொன்னம்பலத்தில் நிறைந்த மணி விளக்காக திகழ்ந்திடும். அச்சோதி ஒளியே சிவம் என உணர்ந்து அதை என்றும் மனத்தில் நிறுத்தி சிவயனம என ஓதி தவம் செய்து இறைவனை சேருங்கள். அன்பே சிவம் அன்பே சிவம்